இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம். மக்களின் கவன ஈர்ப்பாக அமைந்தன சாலை போக்குவரத்து இலாக்கா மற்றும் கல்வி அமைச்சு முகப்பிடங்கள். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டத்தையொட்டி மக்கள் கலந்து கொள்ளும் வகையில் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நேற்று வெள்ளிக்கிழமை தொடங்கிய மடானி அரசாங்கத்தின் 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்ட மாநாட்டு மையத்தில் அதிகமான வருகையாளர்களின் கவன ஈர்ப்பாக சாலை போக்குவரத்து இலாக்காவான ஜேபிஜே மற்றும் கல்வி அமைச்சு ஆகியவற்றின் முகப்பிடங்கள் அமைந்துள்ளன என்று அரசாங்க பேச்சாளர் ஃபாமி ஃபட்சில் தெரிவித்தார். ஜேபிஜே முகப்பிடங்களில் மோட்டார் சைக்கிள் தலைக்கவசத்தை இலவசமாக மாற்றிக்கொள்வது மற்றும் கல்வி அமைச்சு முகப்பிடங்களில் எஸ்பிஎம் அல்லது இதர தேர்வு சான்றிதழ்களை வெறும் 10 வெள்ளி கட்டணத்தில் மாற்றிக்கொள்ளும் சேவைகள் மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ளது என்று ஃபாமி குறிப்பிட்டார். இது மடானி அரசாங்கத்தின் மகத்துவமான 2ஆம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டமாக இருந்த போதிலும் மக்களின் சேவையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு அரசாங்கம் என்ற முறையில் மக்கள் சேவை தொடர்புடைய அதிகமான முகப்பிடங்கள் கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் திறக்கப்பட்டுள்ளதாக தொடர்புத்துறை அமைச்சரான ஃபாமி தெரிவித்தார். நாட்டிற்கு தலைமை ஏற்பதற்கு பிரதமர் பதவிக்கு குறிவைத்து காயை நகர்த்தி வரும் பாஸ் கட்சி அந்த கனவை மறந்துவிடுமாறு முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் டத்தோ ஜைட் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். வருகின்ற பொது தேர்தலில் பரிகத்தான் நேஷனல் வெற்றி பெற்றால் பிரதமர் பதவியை கைப்பற்றிவிட முடியும் என்று பாஸ் கட்சியும் அதன் முன்னணி தலைவர்களும் மனப்பால் குடித்து வருகின்றனர். ஆனால் அது பாஸ் கட்சியின் பகல் கனவாகும் என்று கொத்தபாரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். மலேசியாவை பொறுத்தவரையில் லஞ்ச ஊழலை எதிர்த்து போராடக்கூடிய துணிச்சலும் ஆற்றலும் மிகுந்த ஒரு தலைவர் தேவை. ஆனால் அந்த சிறப்பு அம்சங்களை நிறைவு செய்யும் அளவிற்கு பாஸ் கட்சி இல்லை என்று ஜைட் இப்ராஹிம் தெரிவித்தார். பல்லினத்தவர்களையும் பன்முக கலாச்சாரங்களையும் கொண்ட ஒரு நாட்டில் நாட்டை மேம்படுத்துவதை விடுத்து 4 நம்பர் கடைகள், உடம்புபிடி நிலையங்கள், மதுபான கடைகள் போன்றவற்றை இழுத்து மூடுவதிலேயே கவனம் செலுத்தி வரும் பாஸ் கட்சியினர் பிரதமர் பதவியின் மகத்துவமான தேவையை அவர்களால் நிறைவு செய்ய முடியாது என்று ஜைட் இப்ராஹிம் குறிப்பிட்டார். சீனாவிற்கு செல்வதற்கு மலேசியர்களுக்கு அந்நாட்டு அரசாங்கம் வழங்கி வந்த இலவச விசா சலுகை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த இலவச விசா சலுகையை வரும் நவம்பர் 30ஆம் தேதியிலிருந்து சீனா நீடித்துள்ளது. அதேவேளையில் இந்த இலவச விசா சலுகையை பயன்படுத்தி சீனாவில் தங்கியிருப்பதற்கு தற்போது அனுமதிக்கப்பட்ட 15 நாள் இலவச விசா சலுகையை சீனா 30 நாட்களாக நீடித்துள்ளது என்று மலேசியாவிற்கான சீன தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த 30 நாள் இலவச விசா சலுகை வரும் நவம்பர் 30ஆம் தேதி தொடங்கி 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவுடன் முடிவுறுவதாக அந்த அறிக்கையில் மேலும் கூறப்பட்டுள்ளது. கடாகுலிம் ஜலான் லபு ஹைடெக் சாலை சந்திப்பின் சமிஞ்சை விலக்கு பகுதியில் கார் ஒன்றுடன் மோதி தடம் புரண்ட ஆம்புலன்ஸ் வண்டியின் ஓட்டுநரும் மருத்துவ உதவியாளரும் காயமடைந்தனர். 33 வயதுடைய நபர் செலுத்திய அந்த தனியார் ஆம்புலன்ஸ் வண்டியில் அதிர்ஷ்டவசமாக நோயாளிகள் யாரும் ஏற்றப்படவில்லை. நேற்று இரவு 8:20 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் பினாங்கு பண்டார்பர்டாவில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான அந்த ஆம்புலன்ஸ் வண்டி கோலி மருத்துவமனையில் நோயாளி ஒருவரை ஏற்றி செல்வதற்காக வந்து கொண்டிருந்த போது சமிஞ்சை விலக்கு பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கோலி மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜுல்கிஃப்லி அசிசான் தெரிவித்தார். எதிர் திசையை நோக்கி 19 வயது நபர் செலுத்திய பெர்சோனா ரக கார் அந்த ஆம்புலன்ஸ் வண்டியின் பின்புறம் மோதியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது.
சம்பந்தப்பட்ட ஆடவருக்கு வாகனமோட்டும் உரிமம் இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இவ்விபத்து குறித்து புலன் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சரம்பான் தாமான் பொன்கு ஜாஃபாரில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் ஆலயத்தில் அண்ணாமலையார் பாதம் மற்றும் அர்த்தநாதீஸ்வரர் பெருமான் உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கான திருக்குட நன்னீராட்டு விழா மற்றும் ஆலய வருடாபிஷேக பெருவிழா வரும் நவம்பர் 27 புதன்கிழமை காலை 10:04 முதல் 11:04 வரை வெகு சிறப்பாக நடைபெறவிருக்கிறது. திருவண்ணாமலை மலையடிவாரத்தில் உள்ள ஆதி பெரியநாயகி அம்பாள் இவ்வளாகத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் நிகழ்வும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் திருவண்ணாமலை ஆதி பெரியநாயகி அம்பாள் வீற்றிருக்கும் முதல் ஆலயமாக அருள்மிகு ஸ்ரீ மகா ராஜராஜேஸ்வரர் திருக்கோவில் விளங்குகிறது. திரு கைலாய பரம்பரை ஸ்ரீ கந்த பரம்பரை சூரியனார் கோயில் ஆதீன ஸ்ரீ கரியம் வாமதேவ ஸ்ரீமத் சிவக்ர தேசிக சுவாமிகளின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டல்படி இக்குடமுழக்கு பெருவிழா நடைபெறவிருக்கிறது. பக்தர்களின் ஆதரவுடனும் ஆலய நிர்வாகத்தினரின் பெரும் ஒத்துழைப்புடனும் முன்னெடுக்கப்பட்டுள்ள இக்குடமுழக்கு பெருவிழாவானது ஆலயத்தில் இவ்வாண்டு நடைபெறவிருக்கும் 2வது மகா கும்பாபிஷேக விழாவாகும். இக்குடமுழக்கு பெருவிழாவிலும் வருடாபிஷேக பெருவிழாவிலும் சிறப்பு பூஜைகளிலும் பக்த பெருமக்கள் திரளாக கலந்து கொள்ளும்படி ஆலய நிர்வாக சபையினர் சார்பில் ஆலய முதன்மை குருக்கள் சிவஸ்ரீ புவி தர்ஷன் குருக்கள் கேட்டுக்கொள்கிறார். அதேவேளையில் இக்குடமுழக்கு பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் வரும் நவம்பர் 24 முதல் தொடங்குவதாக விவரிக்கிறார் சிவஸ்ரீ புவி தர்ஷன் குருக்கள். உங்களது கைகளினால் உங்களுடைய குறைகளை கூறி அந்த சுவாமிக்குரிய நவரத்னங்களை நீங்கள் 25 அந்த சுவாமியினுடைய பீடத்தில் நீங்கள் வைக்க முடியும். அதே போன்று 26 சரியாக காலை 7 மணி தொடக்கம் மாலை 7 மணி வரை சுவாமிகளுக்குரிய தைலாபியங்கம் எனப்படுகின்ற எண்ணெய் காப்பு சாத்துதல் நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளது. 4 கால ஜாக வழிபாட்டுடன் 27 காலை சரியாக 10 மணி 4 வேளை தொடக்கம் 11 மணி 4 வேளைகளில் குறித்த சுபமுகூர்த்தத்தில் சுவாமிக்குரிய கும்பாபிஷேக நன்னீராட்டு விழா வருடாபிஷேகங்கள் நடைபெறவுள்ளது. எனவே அனைவரும் வருகை தந்து கலந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக 12 தினங்கள் நடைபெறுகின்ற மண்டலாபிஷேகத்திலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. உபயம் மற்றும் இதர விவரங்களுக்கு ஆலய நிர்வாக சபையினரை 0173225400 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களான சகோதரரும் சகோதரியும் வீட்டில் இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவ்விருவரும் கடந்த 2 நாட்களாக வீட்டை விட்டு வெளியேறாமல் கதவை தாளிட்டு கொண்டு இருந்துள்ளனர். இத்துடன் அவர்களின் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியது குறித்து சந்தேகித்த அண்டை வீட்டுக்காரர்கள் போலீசுக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து அவ்விரு மூத்த குடிமக்களும் வீட்டிற்குள் இறந்து கிடந்தது தெரியவந்துள்ளது. இச்சம்பவம் ஜோஹூர் கூலாய் தமான் மேவாவில் உள்ள ஒரு வீட்டில் நிகழ்ந்துள்ளது. நேற்று மாலையில் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டது. மீட்பு படையினர் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது 65 மற்றும் 67 வயதுடைய அந்த இரு சகோதரர் மற்றும் சகோதரி இறந்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதாக குலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் தான் செங்லி தெரிவித்தார். அவ்விருவரின் மரணத்தில் சூது நிகழ்ந்திருப்பதாக எந்த ஒரு அறிகுறியும் கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர்களின் மரணத்தை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியுள்ளதாக தான் செங்லி குறிப்பிட்டார். இன்று அதிகாலை 3:25 மணியளவில் ஜலான் குவாந்தான் கோலாலம்பூர் சாலையின் 74.5வது கிலோமீட்டரில் மாரானுக்கு அருகில் 2 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் 2 போலீஸ்காரர்கள் உட்பட 3 படுகாயம் அடைந்தனர். இவ்விபத்தில் ரோந்து போலீசாரின் ஹோண்டா சிட்டி ரக காரும் டொயோட்டா ஹைலாக்ஸ் வாகனமும் சம்பந்தப்பட்டு இருந்தன. இதில் 2 போலீஸ்காரர்களான 38 வயது காப்ரல் முகமது ரசீப் ஹம்சா,
29 வயது சார்ஜன் முகமது அசுஹைர் ஹஃபீஃபி அஸ்மான் ஆகியோர் படுகாயம் அடைந்ததாக மாரான் மாவட்ட போலீஸ் தலைவர் வாங் கிம் வாய் தெரிவித்தார். டொயோட்டா ஹைலாக்ஸ் வாகனத்தை செலுத்திய 48 வயது நபரும் நெஞ்சு பகுதியில் பலத்த காயத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஜங்கா 19 நிகழ்ந்த ஒரு விபத்து குறித்து புலன் விசாரணை செய்வதற்காக இரு போலீஸ்காரர்களும் ரோந்து போலீஸ் காரில் சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக வாங் கிம் வாய் தெரிவித்தார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள